ஃப்ரைடே மார்னிங் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் மசாலா தோசை பண்ணியிருந்தாங்க. யம்மியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு குட்டி வேலை, க்ரீப்பர் செடிக்காக இந்த இது ரெடி பண்ண வேண்டியிருந்தது. அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணியாச்சு ஒரு வழியா. ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, பட் தென் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறமா உட்காந்து இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றனால ஸ்பெஷலாக நம்ம கம்பி கோலம் போடுவோம் இல்லையா, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நம்ம போட போகிற கோலம். அதை ஈவினிங் வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கா அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான டாபிக் என்னென்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம், இனிமேல் இந்த மாதிரிலாம் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணக்கூடாது, அது இதுன்ட்டு. ஆனால் நம்மளையே அறியாமல் நம்மளுக்கு ரொம்ப நாளாக தேவைப்படுற விஷயம் இல்லை யோசித்து வச்சுருப்போம், அந்த மாதிரி விஷயம் கரெக்டாக அந்த டைமில் டீலில் வரும். நம்மளால் மிஸ் பண்ணவும் முடியாது, வாங்கிடுவோம். ஸோ நம்ம பிளானும் சொதப்பிடும். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நடந்திருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி அது என்ன மாதிரி ஐட்டமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். இன்னொன்று, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இட் டவுன். ஏன்னா அது எனக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். எனக்கு நிறைய வாட்டி இப்படி நடந்திருக்கு, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. நான் சிலதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடக்க தான் செய்யுது. இதுதான் நம்ம போட்ட கோலம். நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு கோலம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இது வரைக்கும் போட்டதுலையே. எனக்கு என்னமோ தெரில, இந்த மாதிரி கம்பி கோலம் போடுறது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி செம்மையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பூ அழகாக பூத்துருந்தது. எப்பயும் போல் மாடியில் போயிட்டு நம்ம கிளிப்பிங் எடுத்துட்டோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக எனக்கு கீழேருந்து பார்க்க போதே இந்த கோலம் அற்புதமாக இருந்தனால மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த கொடி பசலைக்காக தான் நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சைடில் அப்படியே வந்து மணி பிளான்ட்டே இது பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பீச்சிலலாம் வாங்குவோம் இல்லையா, இந்த மசாலா பூரி சுண்டல், இதை தான் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் செஞ்சு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணோம். இது உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து ஹெல்த்திலாம் கிடையாது, பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு கூட கிரேவிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அன்றைக்கி திடீர்னு தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டர்மரிக் மேஜிக் ட்ரெண்டை வந்து ட்ரை பண்ணேன்.